ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸாவே உடம்பு சரியில்லாததுனால நான் வீடியோஸ் எதுவுமே போடல. தோட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா நெறைய கவ் பீன்ஸ் வந்துருச்சுங்க. செடி நல்லா வளர்ந்து நெறைய பூ விட்டு, நெறைய காய், பிஞ்சுன்னு சொல்லிட்டு செடி ஃபுல்லாவே கவ் பீன்ஸா தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேனாக்கா, பீன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே கட் பண்ணி, நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி நெறைய பிஞ்சு விட்டுருந்துச்சு. அது கூடவே இலையுமே நெறையா இருந்துச்சா, அண்ணா ஒரு 3 செடி வச்சிருந்தாரு. நான் அதுக்கப்புறம் ஒரு 7 செடி போல வச்சிருந்தேன். எல்லா செடியிலயுமே நெறையா காய் விட்டுருந்துச்சு. செடியில இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னாக்க, தக்காளி நல்ல பெரிய பெரிய தக்காளியா கிடைக்கும். நான் இந்த மாதிரி கட் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆரியன் குட்டி என்ன பண்ணிட்டானாக்க, நான் ஹெல்ப் பண்றேன். அம்மா ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு அவனுமே நெறைய தக்காளியோட பிஞ்சுங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்னா, பிச்சு போட்டுட்டான். நான் அதுக்கப்புறம் அவன்ட்ட பொறுமையா சொல்லி அவன் கையில ஒரு குச்சிய குடுத்து அதோட விளையாட விட்டுட்டு, நான் செடி எல்லாத்துக்குமே கம்பு ஊனி எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டேன். பூசணி கொடியிலேருந்து நெறைய பூசணிக்கா வைக்க ஆரம்பிச்சுட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பூசணிக்கா போல அதில இருந்துச்சு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா காய் வரும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 5, 6 கா போல வந்துருச்சுங்க.